நீங்க வீடு கட்டும்போது, உங்க வீட்ல இந்த ஜன்னல், கதவு, வாசக்கால் இது எல்லாமே வைப்பீங்க. இதெல்லாம் வச்சுட்டு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஜன்னல், வாசக்கால், கதவுலலாம் பிரச்சனை வரும். என்ன ஆகும்னா, அரிச்சு பொரிஞ்சு வந்து கொட்டும். நீங்க கீழலாம் அந்த வாசக்கால், ஜன்னலுக்கு கீழலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே உளுத்து போய் கொட்டும். நீங்க வாசக்கால் பெருக்கும் போதெல்லாம், வீடு பெருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கொட்டி போய் அப்படியே உங்களுக்கு வரும் அது. இத நீங்க பார்த்துருப்பீங்க. இத பார்த்துட்டு உடனே நீங்க என்ன பண்ணீங்க, பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட, வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா, கேட்டாங்கன்னா, "என்ன இப்படி போயிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நான் கட்டுன மேஸ்திரி சரியில்ல. வீட்ட நாசம் பண்ணிட்டான். அத்தன லட்சம் வாங்குனான், இத்தன லட்சம் வாங்குனான். வீட்ட வீண் பண்ணிட்டான். சரியில்ல பாருங்க." அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சு. நான் சொல்றத பண்ணீங்கன்னா, நீங்க அந்த மாரி புலம்பவே வேணாம். நீண்ட காலத்துக்கு உங்க ஜன்னல், வாசக்கால், கதவு எல்லாமே அரிக்காம நீண்ட காலத்துக்கு இருக்கும். அது என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல இந்த மாரி புரிஞ்சு கொட்டியிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கும். வீட்ல ஜன்னல், வாசக்கால், கதவு வைக்கும்போது, நீங்க ஜன்னல், வாசக்கால், கதவு எல்லாம் வாங்கி குடுத்துருவீங்க. கையோட இந்த செல் ஆயில வந்து மேஸ்திரிங்களே கேட்பாங்க. இந்த செல் ஆயில வாங்கி குடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமா அடிச்சுட்டு விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சைட்ட வந்து நீங்க டெய்லி போய் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது, வேலை செய்யற வேலையாட்கள் வந்து கரெக்ட்டான முறையில மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்களான்னு பாருங்க. ஒரு கோடு அடிச்சா பத்தாது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஆயில் வரைக்கும் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அடுத்த கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பிரேமர் வாங்கி அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி பண்றாங்க. இப்ப என்ன மாரி பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சொல்றேன் இந்த வீடியோல சொல்றேன். இந்த செல் ஆயிலோ, இந்த பிரேமரோ நீங்க அடிக்கும்போது, இந்த பிரேமர் நீங்க அடிக்கும்போது என்ன பண்ணுன்னா, தேக்கு மரமா இருந்தா, அதாவது தேக்கு மரமோ, இல்ல படாக்கோ எந்த மரமோ, நீங்க வார்னிஷ் பண்றீங்கன்னா, இந்த அவுட்டர்ல மட்டும் தான் இந்த பிரேமர வந்து நீங்க அடிச்சு விடணும். இல்ல, நான் வாசகால் மொத்தத்துக்கும் பெயிண்ட் பண்ண போறேன். வார்னிஷ்லாம் பண்றதில்ல. பெயிண்ட் தான் பண்ண போறேன்னா, மொத்தமும் அவுட்ரு, இன்னரு மொத்தமே பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஆயிலயும், பிரேமரையும் அடிங்க. இல்லன்னா, உள் பக்கத்துலலாம் வந்து அடிக்கக்கூடாது. உள் பக்கத்துல நீங்க அடிச்சு தெரியாம அடிச்சுட்டீங்கன்னா, வார்னிஷ் பண்ண முடியாது. அதோட நீங்க பெயிண்ட் தான் அத நீங்க பண்ணணும். அதனால தான் சொல்றேன். வார்னிஷ் பண்ற ஜன்னல், வாசக்கால்ல இருந்தா, அவுட்ரு மட்டும் பெயிண்ட் அடிங்க. சரி. இப்போ எந்த கெமிக்கல வாங்கி நம்ம இந்த ஜன்னலுக்கு, வாசக்கால், கதவு எல்லாத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு இது சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஆயில நீங்க ஹார்ட்வேர்லக்கு நீங்க போனீங்கன்னாவே, செல் ஆயில் ஜன்னல், வாசக்கால் அடிக்கிறதுக்கு செல் ஆயில் கேட்டீங்கன்னா, ஹார்ட்வேர்லயே குடுப்பாங்க. அந்த பிராண்ட வாங்கிக்கங்க. அப்படி இல்லன்னா, நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிராண்ட் வந்து உங்க பகுதியில கிடைச்சா வாங்கிக்கங்க. அப்படி இல்லன்னா, உங்க இடத்துல என்ன இருக்கோ செல் ஆயில், அந்த செல் ஆயில வாங்கிக்கங்க. முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேட்டர்ன்னு வந்தது. இப்பவும் இருக்கும். இது வந்து டெர்மிகர்ட். இது வந்து செல் ஆயிலு. மரம் எல்லாம் வந்து செல்ல அரிக்காம இருக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸு இது. இது ஒண்ணு வாங்கிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரேமர். இந்த பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெயிண்ட் கடையிலயுமே, எல்லா பிராண்டுலயுமே இருக்கும். ஏஷியன்லயும் இருக்கும். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிப்பான்லயும் இருக்கும். பர்ஜர்ல இருக்கும். எல்லா இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பிரேமரு இருக்கும். மெயினா இத பாருங்க. வுட் பிரேமர்ன்னு சொல்லி இந்த மாரி பார்த்து வாங்கிக்கங்க. அந்த செல் ஆயில் வந்து அரிக்காம இருக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கங்க. இதுல நான் அத நல்லாவே தெளிவா காமிக்கிறேன். இத பார்த்துக்குங்க. இத பார்த்துட்டு இதே மாதிரி போய் கேட்டு இது வந்து 1 லிட்டரு.
1/2 லிட்டர் தான் உங்களுக்கு தேவைப்படும்னா, நீங்க 1/2 லிட்டர் கூட வாங்கிக்கங்க. அவ்வளோதான். இந்த மாரி வாங்கிக்கங்க. இந்த 1 லிட்டரு இந்த ஏசியன் அந்த பிரேமர்ல 1/4 லிட்டரு இந்த செல் ஆயில வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அத அப்படியே வாசக்கால், ஜன்னல் மேல 2 கோடு வந்து அடிக்க ஆரம்பிங்க. அவ்வளதான் முடிஞ்சுது. ஒரு கோடுக்கும் 2 கோடு 2வது கோடுக்கும் 4 மணி நேரம் கேப் விடுங்க. அப்படி இல்லன்னா, காஞ்சிச்சான்னு கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கங்க. காஞ்சிட்டு இருந்ததுன்னா, உடனே நீங்க கூட 2ண்ட் கோடு கூட அடிச்சிடலாம். இத அடிச்சுட்டு உங்க வாசக்கால் ஜன்னல வைக்க ஆரம்பிங்க. நீண்ட காலத்துக்கு செல் அரிக்காம பாதுகாப்பு பண்ணலாம். மெயினான விஷயம் தண்ணி படக்கூடாது. எந்த வுட்டுலயுமே தண்ணி படாம இருந்தா நீண்ட காலம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.